श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सरितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्री பராசரபட்டருடைய அஷ்டஸ்லோகி அனுபவித்து கொண்டு வருகிறோம். 2 ஸ்லோகமாச்சு. இன்னைக்கு 3வது ஸ்லோகம். இந்த 3வது ஸ்லோகத்தில் நமக்கு இயல்பாக அமைந்த எல்லா வகையான பணிவிடைகளும் தோன்றி அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். அனுபவிக்கலாம். அகாரார்த்தாயைவ ஸ்வமஹமதமஹ்யம் ந நிவஹாஹ நாராணாம் நித்யானாம் அயனமிதி நாராயணபதம் யமாஹாஸ்மை காலம் சகலமபி சர்வத்ர சகலாசு அவஸ்தாஸ்வாவிஸ்யு மம சகஜ கைங்கர்ய விதயः அகாரார்த்தாயைவ ஸ்வமஹமதமஹ்யம் ந நிவஹாஹ நாராணாம் நித்யானாம் அயனம் இதி நாராயணபதம் யமாஹாஸ்மை காலம் சகலமபி சர்வத்ர சகலாசு அவஸ்தாஸ்வாவிஸ்யு மம சகஜ கைங்கர்ய விதயः. அகாரவாச்சியனான ஸ்ரீமன் நாராயணனுக்கே நான் சேஷபூதன் என்கிற பிரணவத்தின் அர்த்தமும், நான் எனக்கு உரியன் அல்லேன் என்ற நமஸ் பதத்தின் அர்த்தமும், அனைத்து வஸ்துக்களுக்கும் நாராயணன்தான் ஆதாரபூதன் என்ற தற்புருஷ சமாசத்தால் தேரும் அர்த்தமும், மேலும் அனைத்து வஸ்துக்களையும் நாராயணன் ஆதாரமாக உடையவன் என்று பகுவ்ரீஹி சமாசத்தால் தேரும் அர்த்தமும் எந்த ஒரு எம்பெருமானான நாராயணனை சொல்கிறதோ அந்த நாராயணனுக்கே எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா அவஸ்தைகளிலும், அவஸ்தைனா நிலைகளிலும் என்னுடைய இயற்கையான அடிமை தொழில்கள் உண்டாக கடவன. சுவாபாவிகமாக நிரூபாதிகமாக இருக்கும் சர்விட்யூட், எட்டர்னல் சர்விட்யூட். அடிமைனா இந்த பாண்டேஜ் லேபர் மாதிரி இல்லை. இது பிரீத்தி பூர்வக கைங்கரியம். ஒருத்தர் மேலே நமக்கு பாசம், அன்பு, காதல், பிரீத்தி, அபரிமிதமான அளவில்லாத அன்பு இருந்தால் அந்த அவளுக்கு என்ன வேணாலும் செய்வோம், ஓடி ஓடி செய்வோம், ஆசையோடு செய்வோம். அது நம்ம சாதாரண லௌகீக மக்களுக்கே இருக்கும்போது நமக்கு நம்முடைய சுவாமி அவன் மேல் இருக்கக்கூடாதான். அதுதான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் இதை ஸ்ரீ பராசர பட்டர் இந்த 3வது ஸ்லோகத்தினால் திருமந்திரத்தினுடைய 3 பதங்களின் அர்த்தத்தையும் ஒரு சேர அனுசந்தித்து தன்னுடைய ஸ்வ அனுபவத்தின் பிரகாரமே அனுசந்திக்கிறார். அவருடைய அனுபவம் அகாரார்த்தாயைவ ஸ்வமகம். இந்த வேதாந்த தேசிகனும் இந்த பதத்தை எடுக்கிறார். இத்தால் பிரணவத்தின் அர்த்தங்களை முழுமையாக திரட்டி அகாரார்த்தை தாயைவ ஸ்வம் அகம் முழுமையாக திரட்டி அகாரம், அகாரத்தின் லுப்த சதுர்த்தி அந்த அவனுக்கே ஆய, உகாரம் மற்றும் மகாரம் ஆகிய 4னுடைய அர்த்தமும் சரியாக அடைவே பொருந்தி உள்ளபடியே இங்கு அனுசந்திக்கப்படுகிறது. அகம் மஹ்யம் ந, நான் எனக்கு உரியன் அல்லேன் என்ற நமப்பதத்தின் நமஸின் அர்த்தத்தை இதனால் விளக்குகிறார் ஸ்ரீ பராசரபட்டர். அகம் மஹ்யம் ந நிவஹாஹ நாராணாம் நித்யானாம் அயனம் இது நாராயண பதம் யமாக. முதல்ல பத உரையை அனுபவிச்சுட்டு
அன்வயத்தை அனுபவிக்கலாம். அகம் அடியேன் அகாரார்த்தாய ஏவ ஆ என்ற சொல்லுக்கு பொருளான சர்வ ரட்சகனான பரமாத்மாவினுடையவே ஸ்வம் சொத்து சேஷபூதன் என்றபடி இது பிரணவார்த்தம். அடியேன் ஆ என்ற சொல்லுக்கு பொருளான சர்வ ரட்சகனான பரமாத்மாவினுடையவே சொத்து சேஷபூதன் இது பிரணவார்த்தம். அத முழுவதும் மங்களானாந்தராரம்ப பிரஷ்ன காஸ்யேஷு அதோ அத என்று கோஷப்படி அமர கோஷத்தின்படி இங்கு முழுவதும் அத முழுவதும் மஹ்யம் ந எனக்கு உரியவனாக இல்லை. இது நமகா என்ற சொல்லின் பொருள். அத மஹ்யம் ந முழுவதும் எனக்கு உரியவனாக இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. நராணாம் நரங்கள் என்று சொல்லப்படும் நித்யானாம் ஸ்வரூபத்தால் நித்தியமான அச்சேதனங்களுக்கும் நித்திய சைத்தன்ய ஸ்வபாவங்களாக ஜீவர்களுக்கும் அந்த இரண்டு கூட்டத்துக்கும் அயனம் ஆதாரமாய் உள்ளவர். நராணாம் நித்யானாம் அயனம் அச்சேதனங்களுக்கும் சேதனங்களுக்கும் ஆதாரமாய் உள்ளவர் நாராயண பதம் என்பதால், இப்படி ஆதாரமாய் உள்ளவர் என்பதால் நாராயண பதம். நாராயணா என்ற சொல் இல்லைன்னா இன்னொரு அர்த்தம். நராணாம் நித்யானாம் அயனம் நாராயண பதம் அப்படின்னா நராணாம் நரர்கள் எனப்படும், நித்யானாம் நித்தியர்களான ஜீவர்களுக்கு அயனம் அடைந்த பயனும் அடைவதற்கு காரணமாகவும் உள்ளது நாராயண பதம், நாராயணா என்ற சொல். அல்லது நித்யானாம் என்றும் உள்ள ஜீவனுக்கு அழிவே கிடையாது, பிறப்பு அழிவு கிடையாது. நித்யானாம் என்றும் உள்ள நராணாம் அழிவற்ற ஜீவர்களின் நிவகாக கூட்டமானது அயனம் எந்த எம்பெருமானுக்கு இருப்பிடமோ சஹா நாராயண இதி அவனே நாராயணன் என்பதாக நாராயண பதம் நாராயணா என்கிற சொல். இப்படி அர்த்தங்கள் இருக்கு. சிவசங்காச்சாரன் எக்கச்சக்க அன்வயத்துடன் அனுபவத்துடன் சாஸ்திரார்த்தமாக பூர்வாச்சாரியர்கள் காட்டியபடி அனுபவிக்கிறார். அந்த நாராயணா என்கிற சொல் யம் எந்த பகவானை ஆக கூறுகிறதோ அஸ்மை இத்தகைய பெருமைகள் வாய்ந்த பகவானின் பொருட்டு சகலம் காலம் கால தத்துவம் உள்ள வரையில் அத்தியந்தோ சம்யோகே த்விதீயா கால தத்துவம் உள்ள வரையிலும் சர்வத்திர எல்லா இடங்களிலும் சகலாசு எல்லா அவஸ்தாசும் நிலைகளிலும் எல்லா இருப்புகளிலும் எல்லா நிலைகளிலும் சர்வேஷு தேச காலேஷு சர்வாவஸ்தாசு ச அச்சுதா கிங்கரோஸ்மி ரிஷிகேஷா பூயோ பூயோஸ்மி கிங்கரகான்னு ஜிதந்திய ஸ்தோத்திரத்தில் வரும். சர்வேஷு தேச காலேஷு சர்வாவஸ்தாசு ச அச்சுதா கிங்கரோஸ்மி ரிஷிகேஷா பூயோ பூயோஸ்மி கிங்கரா உனக்கு கைங்கரியம் பண்ணும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும். மம சகஜ கைங்கரிய விதய ஆவிஷ்யு மம அடியனுக்கு சகஜ இயல்பாக அமைந்த கைங்கரிய விதய பகவத் கைங்கரியங்கள் ஆவிஷ்யு வெளிப்பட வேண்டும், தோன்றி நிலை நிற்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இப்படி அகம் மஹ்யம்ன நான் எனக்கு உரியேன் அல்லேன் என்கிற நமசின் அர்த்தத்தை இதனால் விளக்குகிறார். நிவகாக நாராணாம் நித்யானாம் அயனம் இது நாராயண பதம் யமாக. நாராயண பதத்திற்கு 2 சமாசம், தத்புருஷ சமாசம் பகுவ்ரீஹி சமாசம். நாராயணாம் அயனம் எஸ்ய சக நாராயண என்பது தத்புருஷ சமாசம். அதாவது நித்திய பதார்த்த சமூகங்களாகிற நாரங்களுக்கு எவனொருவன் இருப்பிடமாயிருக்கிறானோ அவனே நாராயணன் என்று அந்தர்வியாப்தியான பொருளை சொல்லுகிறது. இதைத்தான் நம்மாழ்வாரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் என்றும் நாரணன் முழு 7 உலகுக்கும் நாதன் என்றும் சாதிக்கிறார். சாஸ்திரமும் இந்த அர்த்தத்தையே சேதனா சேதனம் சர்வம் விஷ்ணோர் யத் வெதிரிச்சதே நாரம் ததயனஞ்சேதம் எஸ்ய நாராயணஸ்து சகான் என்று, அதாவது விஷ்ணுவை காட்டிலும் வேறுபட்டதான எல்லா சேதனா சேதனங்களுக்கும் நார சப்தத்தால் சொல்லப்படுகிறது. நார அப்படின்னா விஷ்ணுவை தவிர மீதி எல்லாம், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனை தவிர மீதி எல்லாம் சேதனா சேதனங்களுக்கும் நார சப்தத்தால் தெரிவிக்கப்படுகிறது. அந்த நார சப்தம் அந்த சேதனா சேதனங்கள் எவனுக்கு இருப்பிடமாக உள்ளதோ அந்த பரமாத்மா நாராயணன் எனப்படுகிறான் என்று கூறுகிறது.
எவனுக்கு இருப்பிடமானோ, அதாவது அது உள்ளே அவன் ததனுப்பிரவிஷ்ய தத் சிருஷ்டுவா ததனுப்பிரவிஷ்ய ததேவானுப்பிராவிஷத்து தைத்திரிய உபனிஷத் தெரிவிக்கிறது. அது எவனுக்கு இருப்பிடமாக உள்ளதோ அப்பரமாத்மா நாராயணன் எனப்படுகிறான். இது தத்புருஷ சமாசம். பகுவிரிகி சமாசம்னு பகிர்வியாப்தியில் இன்னொன்று, அது நாராக அயனம் எஸ்ய சக நாராயணா பகுவிரிகி சமாசம். நித்திய பதார்த்த சமூகங்களான நாரங்கள் எவனுக்கு இருப்பிடமோ அவனே நாராயணன் என்பது பகிர்வியாப்தி அர்த்தம். அதே நாராயணாம் அயனத்வாச்ச நாராயணத்தி ஸ்மிருதா, இந்த இடத்துல நாராயணன் என்பதான நம்மாழ்வாரும் இதையே யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் என்று தெரிவிக்கிறார். யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன். ஸோ இந்த ஆச்சரியமாக இந்த நார சப்தங்கள் இதை தெரிவிப்பது. ஸோ இப்படி சில அர்த்தங்கள் இருந்தாலும் எக்கச்சக்க 72 விதமான பொருள்களை நாராயண சப்தத்துக்கு பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ளனர். நாராயணாம் அயனம் என்று தத்புருஷ சமாசமும் நாராக அயனம் எஸ்ய என்று பகுவிரிகி சமாசமும் முக்கியமாக கொண்டு மற்ற பொருள்களை இவற்றுள் அடக்கி கூறுவர். ஸோ எப்பொருளுக்குள்ளும் வெளியிலும் உள்ளிலும் வெளியிலும் வியாபித்திருக்கிறார் என்று பொருள். அந்தர்பகிஷ்சதத் சர்வ வியாபிய நாராயண ஸ்திதா உபனிஷத் காட்டியது. அந்தர்வியாப்தியாவது இவை உள்ள இடத்தில் தன்னை இல்லை என்று ஒண்ணாதபடி கலந்து நிற்க, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவன் அவன். பகிர்வியாப்தியாவது இவை இல்லாத இடத்திலும் எங்கும் தான் உளனாக என்று மூலமந்திராதிகாரத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். பரமத பங்கத்திலும் பரதத்வாதிகாரத்திலும் நிரவயவங்களோடு அவயவங்களோடு வாசியற அவை உள்ள இடத்தில் இவன் இல்லை எனாதபடி பிரதிகாதமற்று நீங்காதபடி நிற்கை நாராயணன். இதனால் எம்பெருமான் பிரதிவஸ்து பூர்ணன் என்பது. ஸோ இந்த நாராயண பதத்திற்கு இத்தனை அர்த்தங்கள். எச்ச கிஞ்சித் ஜகத்யஸ்மின் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பகிச்சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. நாராயண பதத்தில் அடுத்ததாக உள்ள அயன சப்தத்திற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் அவைகளில் இருப்பிடம் என்பதான அர்த்தமே மிக பொருத்தம். இதனால் நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன் நாராயணன் என்றும் நாரங்களை அயனமாக உடையவன் நாராயணன் என்றும் தத்புருஷ மற்றும் பகுவிரிகி சமாசத்தினாலே 2 அர்த்தங்கள் தேறுகிறது. இவ்வுலகில் காண்பனவும் கேட்பனுவனுமான எல்லா வஸ்துக்களிலும் உள்ளும் புறமும் நாராயணன் வியாபித்து நிற்கிறான் என்பதை இது கூறுகிறது. இதைத்தான் ஆழ்வார் ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாய் என்று அருளி செய்கிறார். சரி, இங்கு ஒரு கேள்வி வருது. உபய விபூதிகளிலும் உள்ள எல்லா வஸ்துக்களும் அழியாத நித்திய வஸ்துக்களா அல்லது சில வஸ்துக்கள் நித்தியங்களாக சில வஸ்துக்கள் அனித்தியங்களாக இருக்கிறதா? அனித்திய வஸ்துக்கள் என்பதே ஒன்றுமில்லை, எல்லாமே நித்திய வஸ்துக்கள் தான். அதாவது எல்லா வஸ்துக்களுமே ஸ்வரூபத்தோ நித்தியங்கள் அல்லது பிரவாகத்தோ நித்தியங்கள் 2 வகை. அதாவது ஸ்வரூபத்தோ நித்தியங்கள்னா எக்காலத்திலும் உற்பத்தியோ விநாசமோ இல்லாத வஸ்துக்கள். பிரவாகத்தோ நித்தியங்கள்னா உற்பத்தி மற்றும் விநாசங்கள் இருந்தாலும் முன்பு உண்டான நாமரூப மேலும் லிங்காதிகள் மாறாமல் நித்திய வஸ்துக்கள். இப்படிப்பட்ட எல்லா வஸ்துக்களுக்கும் இருப்பிடமானவன் நாராயணன். இந்த எல்லா வஸ்துக்களுக்கும் எவனுக்கு இருப்பிடமோ அவன் நாராயணன். ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரிவிக்கிறது. நாராயண பதத்தில் நிவகாக நாராயணாம் நித்யானாம் அயனமிதி நாராயண பதம். இதுக்கு ஸ்ரீவத்சங்காச்சாருடைய ஆச்சரியமான வியாக்கியானம் யதாசக்தி நம்ம அனுபவிக்கலாம். அதாவது ஆ இதி பிரம்ம என்கிறது ஐத்தரேயம், ஆ இதி பகவதோ நாராயணஸ்ய பிரதமாதிபிதானம் என்பது மகாபாஷ்யம், அகாரோ விஷ்ணுவாச்சகா என்பது கோஷம். இப்படி இவைகளால் அகாரம் ஸ்ரீ விஷ்ணுவை கூறும்.
ஸோ பிரணவத்தில் உள்ள முதல் எழுத்தான அ என்பதால் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சர்வரையும் பாதுகாப்பவரான எம்பெருமான் பொருட்டு என்று பொருள் கிடைத்தது. இம் என்பது ஜீவனை கூறும். ஊ என்பது அவனுக்கே, வேறு யாருக்கும் அல்ல என்பது அனன்யார்க சேஷத்துவம். அவனுக்குத்தான், நாராயணனே நமக்கே என்ற உறுதிப்பாட்டை காட்டும். ஆகவே எம்பெருமான் ஒருவனுக்கே அடியேன் சேஷபூதன் என்பது பிரணவத்தின் பொருள். இதைத்தான் அகாரார்த்தாய ஏவ ஸ்வம் அகம் என்று காட்டி அருளினார். அதுக்கு அடுத்தது நமகா என்பதின் பொருள். இதை விரித்தால் ந மகா என்று நேத்தியே பார்த்தோம். ம எனக்கு, இம் நான், ந இல்லை. பிரணவத்தில் உள்ள இம் என்பதை இங்கு கூட்டிக் கொள்ள வேண்டும். இம் ம ந ம இம் ந ம. அத என்பது பின்பு. ஸோ திருஷ்டா சீதா அப்படின்னார் ஆஞ்சநேயர். முதலில் கண்டேன் சீதையை அப்படின்னா முதல்ல எதை சொல்லணுமோ அதை முதல்ல சொல்லணும். ஆக்சுவலி மகா நான் தான் வரணும். நான் இல்லை, எனக்கு இல்லை, என்னுடையது இல்லை அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து நான் வந்திருக்கு. ஏன்னா திருஷ்டா சீதா மாதிரி இல்லை, முதல்ல இல்லை, நான், எனக்கு, என்னுடையது. ஸோ அதனால் சம்பந்த சாமானிய ஷஷ்டின்னு அந்த தகுந்த சம்பந்த விசேஷத்தை தெரிவிக்கிறது. இந்த அபிப்பிராயத்தாலே இதை ஸ்ரீ பட்டரும் அதமாக்கியம் ந என்று மூலமந்திராதிகத்தில் வேதாந்த தேசிகன் காட்டி அருளினார். ஸோ திரு அஷ்டாட்சரமாகிய கரும்பில் வேர்பற்றும் தலை ஆடையும் கழித்தால் நடுவில் உள்ள பாகம் ரொம்ப சாரமாக இருக்கும். நுனியையும் வேரையும் கழித்தால் நடுவில் இருக்கிற அந்த நமகா, அந்த நடுச்சொல் தான் சாரம். ஏன்னா ஸ்ரீ வேதவியாசர் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் 13வது சாப்டர் 4வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். திரவ்யக்ஷரஸ்து பவேத் மிருத்யு. ஸோ சுவாமி தெரிவிப்பது துவ்யக்ஷரஸ்து, துவயம், துவயக்ஷரஸ்து பவேத் மிருத்யு த்ரையக்ஷரம் பிரம்ம சாஸ்வதம் மமேதி துவயக்ஷரோ மிருத்யு ந மமேதி ச சாஸ்வதம். துவயக்ஷரஸ்து பவேத் மிருத்யு த்ரையக்ஷரம் பிரம்ம சாஸ்வதம் மமேதி துவயக்ஷரோ மிருத்யு ந மமேதி ச சாஸ்வதம். அதாவது பகவான் அருள், வேதம் வியாச பகவான் அருளியபடி மம என்ற துவயக்ஷரம் 2 எழுத்துள்ள சொல் பிறவி எடுப்பதற்கு காரணம். மம என்ற 2 எழுத்து சொல் மமன்னு நமக்கு எப்போ தோன்றதோ, நான், எனக்கு, என்னுடையது அப்படின்னு தோன்றதோ அது பிறவி எடுக்க காரணம். சம்சார சாகரத்தில் அழுந்தி அமிழ்ந்து துக்கப்படுவதற்கு காரணம். ந மம என்ற திரையக்ஷரம் 3 எழுத்து சொல் நிலையான பிரம்மத்தை அடைய வழிவகுக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். ஸோ 2 எழுத்து சொல் மம துக்கம், பிறவி எடுக்க காரணம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். திரையக்ஷரம் ந மம நிலையான பிரம்மத்தை அடைய வழிவகுக்கும் என்பதை கவனிக்கணும். அகங்கார மமக்காரங்களாகிய வக்கரத்தன்மை மீண்டும் பிறக்க வழிவகுக்கும். அது துவயக்ஷரம், அகங்கார மமக்காரம். அடியேன் பகவானுக்கே சேஷபூதன் பாரதந்திரன் என்ற எண்ணம் மோட்சத்துக்கு வழிவகுக்கும். இது அறிய வேண்டியவற்றில் சாரம் இதுவே என்பதையும் தெரிவிக்கிறார். சர்வம் ஜிஹ்வ மிருத்யுபதம் ஆர்ஜவம் பிரம்மண பதம் ஏதாவான் ஞான விஷய கிம் பிரலாப கரிஷ்யதி. சாந்தி பருவத்தில் வேதாந்த தேசிகன் இதை காட்டி அருளுகிறார். அந்த சாந்தி பருவ ஸ்லோகத்தை எடுத்து சர்வம் ஜிஹ்வம் மிருத்யுபதம் ஆர்ஜவம் பிரம்மண பதம் ஏதாவான் ஞான விஷய கிம் பிரலாப கரிஷ்யதி. ஸோ அடியேன் பகவானுக்கு சேஷபூதன் பரதந்திரன் என்ற எண்ணம் மோட்சத்துக்கு வழிவகுக்கும். அதுக்கு அடுத்ததில் நிவகாகா நராணாம் நித்யானாம் அயனம் இது நாராயண பதம். நரங்கள் என்று சொல்லப்படும் நித்தியங்களான எல்லா பொருள்களுக்கும் அயனம், இருப்பிடம் அல்லது வழிகாட்டி என்று நாராயண என்ற சொல்லுக்கு பொருள். ந ரிஷ்யதி அழிவதில்லை என்ற பொருள் நரகா என்ற சொல் வந்தது. இதுவும் எம்பெருமானையே முக்கியமாக கூறும். ஜன்னு நாராயணோ நரகா சகஸ்ரநாமம். நரன் எனப்பட்ட எம்பெருமானிடமிருந்து எல்லா பொருள்களும் உண்டானவை.
அச்சேதன பொருள்களும் சூக்ஷ்ம ரூபேண நித்தியமானாலும் சஷ்டி பிரகரணத்தில் உண்டாகிறது. ஆகவே ஸ்வரூப விகாரத்தை உருமாறுவதை அடைகிறது அச்சேதனம். ஜீவன் தனக்கு ஸ்வரூபமான நித்தியத்துவம் ஞானத்வாதிகளை மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் பத்த ஜீவர்கள் அந்த திரிகுணாத்மகமான அந்த சத்வ ரஜஸ் தமஸ் பிரகிருதி சம்பந்தத்தால் ஷரீர இந்திரியாதிகளை அடைகின்றன. ஸ்வபாவ விகாரம் என்பர் இதை. இப்படி அச்சேதனங்களை போன்று ஸ்வரூப விகாரமோ சேத்தனர்களை போன்று ஸ்வபாவ விகாரங்களோ அற்றவர், இது எல்லாமே இல்லாதவர் பகவான். ஆகவே அவரை நரகா என்கிறது பிரமாணம். அழிவற்றவன் என்று அவனிடமிருந்து அவனது மறுவான பொன்னாமூல பிரகிருதியிலிருந்து எல்லா தத்துவங்களும் தோன்றின. ஸோ இதெல்லாம் வியாச மகரிஷி விளக்குகிறார். நாராயணாம் அயனம் யஸ்ய சக நாராயண என்று இப்போது விக்கிரகம். இந்த நாரசப்தேன ரெண்டாவதுல பாத்மோத்தர வசனப்படி நாரசப்தேன ஜீவானாம் சமூகா புரோச்சதே புதை தேஷாம் அயனபூதத்வாத் நாராயண இகோச்சதே அப்படின்னு ஜீவர்களின் கூட்டத்திற்கு தகுந்த வழிகாட்டு எம்பெருமான் என்ற கருத்திலும் இந்த சொல் வருகிறது. இதுவும் உத்தியோக பருவத்தில் மகாபாரதத்தில் தெரிவிக்கப்படுகிறது. மகாபாரதத்தில் இல்லாததே கிடையாது. மூன்றாவது, எம்பெருமானிடம் இவை தோன்றின என்ற பொருளிலும் நாரம் என்ற சொல் வரும். இது ஆனுசாசனிகம்ல வருது. நரே பரமாத்மனி ஜாத்தம் நாரம். ஸோ இதை கொண்டு நராத் ஜானானி தத்வானி நாரணீதி ததோ விதுகு. ஸோ இதெல்லாம் எம்பெருமானிடமிருந்து இவை தோன்றின என்ற பொருளிலும் நாரம் என்ற சொல் வரும். இதே பிரமாண சோகத்தில் நாராணி அயனம் யஸ்ய சகா என்று பகுவிரிகி சமாசத்திலையும் நாராயணன் என்று வரும். நராணாம் கதியே நாராயணகா என்று ஒரு பொருள். அவன்தான் சென்றடைய வேண்டிய இடம் உபனிஷத் காட்டுகிறது. ஷா காஷ்டா சா பராகதிஹி, இவன்தான் போய் சேர வேண்டிய இடம், இவன்தான் எல்லாம். சுபாலோபனிஷத் சொல்றது மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகிருத் கதியே நாராயணக. மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகிருத் கதியே நாராயணக. இதே திருமழிசைப்பிரான் 115வது பாசுரத்தில் திருச்சந்த விருத்தத்தில் அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் என்கிறார். நிவாச விருக்ஷ சாதூனாம் ஆபன்னானாம் பராகதின்னு ஸ்ரீமத் ராமாயண வச்சனமும் தெரிவிக்கிறது. இப்படி நாராயணாம் ஆலம்பனம் நாராயணகா என்றும் இன்னொரு பொருள். நரசமூகத்தை நாரம் என்று எடுத்துக்காட்டி கதிகி ஆலம்பனம் தஸ்ய தேன நாராயண ஸ்மிருதகான்னு பாத்மோத்தர வச்சனத்தை இங்கு அனுசந்திக்கணும். ஸ்ரீ சவுனக மகரிஷி ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ விஷ்ணு தர்மத்தில் தெரிவிக்கிறார். சம்சாரார்ணவமக்னானாம் விஷயாக்ராந்த சேதசாம் விஷ்ணுபோதம் வினா நான் யத்கிஞ்சிதஸ்தி பராயணம். சம்சாரார்ணவமக்னானாம், பிறவி பெருங்கடலில் மூழ்கியும் விஷயாக்ராந்த சேதசாம், சிற்றின்பங்களை நுகர்வதிலேயே நோக்கமுள்ளவர்களுக்குமான மக்களுக்கு சம்சார்ணாவம் அக்னானாம் விஷயாக்ராந்த சேதசாம், பிறவி பெருங்கடலில் மூழ்கியும் சிற்றின்பங்களை நுகர்வதிலேயே நோக்கமுள்ளவர்களுமான மக்களுக்கு விஷ்ணு போதம் வினா நான்யத் கிஞ்சிதஸ்தி பராயணம். விஷ்ணு போதம் அப்படின்னா இந்த சம்சார கடலை தாண்டி கரையை அடைவதற்கு ஸ்ரீ விஷ்ணுவை ஆசிரயிப்பது என்ற கப்பலை விட படகை விட வேறு வழி இல்லை. விஷ்ணு போதம் வினா நான்யத் கிஞ்சிதஸ்தி பராயணம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேர்ந்தவர் தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர். ஏன்னா அது வங்கக்கடல் கடைந்த, வங்கம்னா கப்பல், படகு. ஸோ அவன்தான் கப்பல், நம்மை அந்த கரைக்கு சேர்க்கும் கப்பல். ஸோ அயனம் என்றால் கதி என்று பொருள். இதே பாத்மோத்தரத்தில் நாராயணனையே உலகினர் அனைவருக்கும் உறவினராகவும் தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாகவும் வசிக்கும் இடமாகவும் பாதுகாப்பாகவும் வேதாந்த வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தஸ்மாத் நாராயணம் பந்தும் மாதரம் பிதரம் குரும் நிவாசம் சரணம் பாகுகு வேதாந்த பாரகாக. அவனே சர்வவித பந்து என்று பொருள். இதில் குரு என்பதை விளக்கும் அக்னி சுவர்ணஸ்ய குருஹு கவாம் சூரிய பரோ குருஹு மமாப்யாகில லோகானாம்
குரு நாராயணோ அகுருகு. ஸ்ரீ விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. அக்னி சுவர்ணஸ்ய குருகு கவாம் சூரிய பரோ குருகு மயாப்யாகில லோகானாம் குரு நாராயணோ அகுருகு. அக்னி தங்கத்தை உருகி போகச் செய்யும் அக்னி, கிரணங்கள் யாவற்றிற்கும் சூரியனே குரு. தங்கத்தை உருகி போகச் செய்யும் அக்னி, கிரணங்கள் யாவற்றிற்கும் சூரியனே குரு. எல்லா உலகினருக்கும் குருவானவரும் தனக்கு வேறொரு குரு இல்லாதவருமான ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு குரு என்பது இதன் பொருள். ஆதிகுரு, பிரதம குரு, பிரதமாச்சாரியன் பரமாத்மா. பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்துங்கிறார் பெரியாழ்வார். நாரம் என்றால் ஜலங்கள் இன்னொரு அர்த்தம். பிரமாணப்படி முதலில் நீரை படைத்தார் பகவான். அப்பயேவ சகஜாதௌ தாசு வீரியம் அவாசுஜத். அந்த பெருங்கடல் நீரிலேயே பள்ளி கொண்டு எழுந்தருள் இருக்கிறார் இவர். இவருக்கு அதனால் நாராயணன் என்று பொருள். நீரை இருப்பிடமாக கொண்டவர். இன்னொன்று, நாரங்களுக்கு சரணம் என்று ஒரு பொருள். சரண்யம், சரணம் ச துவாம் ஆகு திவ்யா மகரிஷயகான் ஸ்ரீமத் ராமாயண வச்சனம். சரண்யம் சரணம் ச துவாம் ஆகு திவ்யா மகரிஷயகா. ராமானுஜரும் ஸ்ரீரங்க கத்தியத்தில் சுவாதீன த்ரிவித சேதனா சேதனஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் அதிலிருந்து கிடைத்தது. ஸோ இப்படி ஆச்சரியமாக பலவிதமான அனுபவங்கள். இப்படி சில அர்த்தங்களைத்தான் காட்டினோம். நிறைய 72 விதமான அர்த்தங்கள் இருக்காம இதில். அதுதான் நாராயணனை இந்த ஆச்சரியமான அர்த்தத்தை தான் நான்முகன் திருவந்தாதில் 7வது பாசுரத்தில் திருமேசி ஆழ்வார், நான் உன்னை என்று இலேன் கண்டாய் நாராயணனே நீ என்னை என்று இலை. நான் உன்னை என்று இலேன் கண்டாய், ஓகே, அவன் இல்லைன்னா நம்ம இல்லை, அது கரெக்டு. ஆனால் நீ என்னை என்று இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அப்படின்னா பிதா அப்படின்னா மகன்னு ஒருத்த இருந்தால் தான், குழந்தைன்னு ஒருத்த இருந்தால் தான் பிதா, நம் மக்கள்னு ஒருத்த இருந்தால் தான் நாராயணன். அதனால்தான் நீ என்னை என்று இலை என்றார். அப்படி இரு பொருள்களையே பிரதானமாக கொள்வது. தம்மடைந்தார் மனத்திருப்பார்னு பெரிய திருமொழியிலும் சதா மனதால் எண்ணத் தகுந்தவன் நாராயணன். எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசை என்னுடைய வாழ்நாள் அரக்கர் உயிர் செகுத்த எம் மண்ணல். இவ்வளவும் நாராயண சப்தார்த்தம். செல்க திக்கு உய்யுமாறு எண்ணி நற்றுணையாக பற்றினேன் திருமங்கை மன்னன் நாராயண சப்தார்த்தம். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். முழு பாசனமும் நாராயண சப்தார்த்த விவரணம். பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக இதுக்கு வியாக்கியானம் இடுகிறார். இப்படி நாராயண சப்தார்த்தத்துக்கு இத்தனை ஆச்சரியமான அனுபவங்கள். அதைவிட அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நொந்தவரே முதலாக நுடங்கி அனன்யராயின ஜாதி பேதங்கள் இல்லாமல் இந்த நாராயண சப்தத்தை கூறி வருபவர்களுக்கு கெடுதியே ஏற்படாது என்பதை காட்ட நாரதீய கல்பவச்சனம் அனுசந்திக்கணும். அதாவது ரோகாபத் பய துக்கேபியோ முச்சதே நாரசம்சய ரோகாபதத் பய துக்கேபியோ முச்சதே நாத்திர சம்சய அப்படி நாராயணேத்யேதத் சப்தமாத்திர பிரலாபினः ரோகாபதப்ய துக்கேபியோ முச்சதே நாத்திர சம்சய ந அத்திர சம்சய அப்படி நாராயணேத்யேதத் சப்தமாத்திர பிரலாபினः. உடல்நிலை சரியில்லாமல் முறைப்படி பகவத் ஆராதனம் செய்ய முடியாதவர், பெரும் விபத்தில் சிக்கிக்கொண்டவர், வரப்போகும் தீமைகளை எண்ணி பயப்படுபவர்கள், துன்பங்களில் சிக்கியவர்கள் எல்லாருமே நாராயணா என்ற சொல்லை உச்சரித்த உடனேயே தொல்லைகளிலிருந்து விடுபடுவார்கள். இதில் சந்தேகமே வேண்டாம் என்பது இதன் பொருள். மோட்சம் சென்ற பிறகு திரும்பி வராமல் எப்பொழுதும் பாகவத கைங்கரியங்களை ஜீவன் செய்து வருவதாக சாஸ்திரம். அதனால் தான் போகமாத்திர சாமியலிங்காஷ்டான சூத்திர பாஷ்யாதங்களில் நிரூபிக்கப்பட்டது. சம்சாரம் வந்தேறி பகவத் கைங்கரியம் ஜீவனுக்கு ஸ்வபாவிகம். அதனால் சகஜ கைங்கரிய விதையகா என்கிறார். சகஜம், இது சுவாபாவிகமாக வர வேண்டிய கைங்கரியம், வரப்போகும் கைங்கரியம். இந்த கைங்கரியம் அடியனுக்கு எப்பவும் வேணும்
சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தாசு ச அச்சுதா கிங்கரோஸ்மி ரிஷிகேஷா பூயோ பூயோஸ்மி கிங்கரகான்னு அனுபவிக்கிறார் ஆச்சாரியன் ஸ்ரீ பராசர பட்டர். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.